அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பழனி முருகன் சிலையை செஞ்சவரான போகர் சித்தரோட முதன்மை சீடர் இவர். ஜோதிடர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறவர் தான் நம்ம புலிப்பாணி சித்தர். இவர் புரட்டாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்ததாக சொல்கிறாங்க. இவர் ஒரு சிலர் பொன் வணிகர் குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் வேடவர் குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஜோதிடத்தில் புலியாகவும் குரு போகர் துணையோட மருத்துவத்தில் வல்லவராகவும் இருந்தார். முருகனின் பூஜை முறையை தெரிந்தவராகவும் இருந்தார். அட்டமா சித்திகளில் கை தேர்ந்தவராகவும் குருவை மிஞ்சிய சிஷ்யனாகவும் இருந்தார். இவர் குரு தொண்டு செய்கிறதில் வல்லவர். எள்ளுன்னு சொன்னாலே எண்ணெயாக இருப்பார். அதனால் குருவுக்கு பக்கத்தில் இருந்து அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கிறார். குருவுக்கு தேவையான மூலிகைகளை மலைக்கு மலை போய் சேகரிச்சுட்டு வர்றதும் குருவுக்கு தேவையான பணிவிடைகளையும் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. ஒரு சமயம் போகருக்கு முருகனுக்காக பிரத்யேக சிலை செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகின்றது. உலோகத்தால் பல இடங்களில் சிலை இருக்குது. ஆனால் இந்த முருகனை தரிசித்த மாத்திரத்திலேயே உடலில் இருக்கிற நோய்கள் அனைத்தும் பறந்து ஓடணும், மனநோயும் விலகணும். அதனால் மூலிகைகளை வச்சு அவருக்கு சிலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அதனால் சீடரான இந்த புலிப்பாணியை கூப்பிட்டு, நீ நோய் தீர்க்கும் மூலிகைகளை பறிச்சுக்கிட்டு வா, இந்த மாதிரி நான் ஒரு முருகன் சிலை செய்ய விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சித்தர் குருவோட கட்டளையை ஏற்றுக்கிட்டு ஒரு புலியை அழைச்சி அதை வசியப்படுத்தி அதன் மேலே ஏறிட்டு போய் தான் மூலிகைகளை சேகரம் செய்கிறார். நம்ம எல்லாருமே புலி மேலே சவாரி செய்கிறவங்க அப்படின்னு இருந்தாலே ஞாபகத்துக்கு வர்றது நம்ம ஐயப்பன் சாமி தான். அவர் தெய்வம். அவர் புலியின் மீது பயணம் செய்கிறதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு சித்தர் புலி மேலே பயணம் செய்கிறாருனாக்கா அவர் எவ்வளவு சக்தி படைத்தவராக இருக்கணும் அப்படின்றது நம்ம இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். குருவின் ஆணைப்படியே புலிப்பாணி அந்த 9 மூலிகைகளையும் சேகரம் செய்து எடுத்து வருகின்றார். அந்த மூலிகைகள் அனைத்துமே விஷத்தன்மை உடையது. அதனால் அவளுக்கு ஒரு அச்சம் ஏற்படுகின்றது. தன்னுடைய கவலையை சித்தர் தன்னுடைய குருவிடம் தெரிவிக்கின்றார். அதற்கு போகர் சித்தர், நீ கவலைப்படாதே, இந்த விஷ மூலிகைகளை ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் கலந்தால் நவபாஷானம்ன்ற மருந்து கிடைக்கும். இந்த மருந்தை நேரடியாக சாப்பிட்டா மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் நவபாஷணத்தை சிலையாக செஞ்சு அதுக்கு அபிஷேகம் செய்யும் பொருட்களை சாப்பிட்டாக்க அது விஷத்தன்மைக்கு பதிலாக மருத்துவத்தன்மை பெறும் அப்படின்னு சொல்கிறார். இந்த சிலையை இந்த பழனி மலை உச்சியில் நான் பிரதிஷ்டை செய்கிறேன். கலியுகம் முடிகிற வரைக்கும் மக்கள் வணங்கக்கூடிய வகையில் இதை பிரதிஷ்டை செய்வேன். முருகனோட அருளால் உலகம் செழிக்கும். எந்த காலத்திலையும் வற்றாத மக்கள் வெள்ளம் இந்த கோயிலுக்கு வரும். பழனி முருகனின் ஆணையோடு தான் இந்த சிலையை நான் செய்கிறேன் அப்படின்னு, அதனால் மக்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு தெளிவுபடுத்துகிறாரு. இதை கேட்ட புலிப்பாணி சித்தர் மகிழ்ச்சி அடைந்தார். அதனால் பழனிக்கு போகிறவங்க போகர் சித்தரை வணங்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த புலிப்பாணி சித்தரையும் வணங்கணும். மனதாலியாவது வணங்க வேண்டும். ஒரு நாள் இந்த புலிப்பாணி சித்தரை போகர் அழைக்கிறாரு. நான் சீன தேசம் போகிறேன், திரும்பி எப்போ வருவேன்னு தெரியாது. நான் வர்ற வரைக்கும் இந்த முருகன் சிலையை நீ பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அதுக்கு வேண்டிய அபிஷேகங்கள் எல்லாம் செய்யணும், வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. புலிப்பாணியும் அவரோட கட்டளையை ஏற்றுக்கிறாரு. சிலைக்கு காவலராக இருந்து முறைப்படி எல்லா அபிஷேகங்களையும் செய்கிறாரு. இந்த சமயத்தில் சீன தேசத்துலேருந்து சிலர் வர்றாங்க. அவங்க புலிப்பாணி சித்தர்கிட்ட, உன்னோட குரு போகர் ஒரு பெண்கிட்ட மயங்கி இருக்காரு, அப்படியே தவ வலிமையெல்லாம் இழந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேள்விப்பட்டு மிகவும் வருத்தப்பட்ட அந்த புலிப்பாணி சித்தர் உடனடியாக சீனாவுக்கு போய் போகரை திரும்பி தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வர்றார். பழனிக்கு அழைச்சிட்டு அவர் மீண்டும் தவ வலிமை பெறுறதுக்கு உரிய வழிமுறைகள் எல்லாம் செய்கிறாரு. போகருக்கே ஞானம் வழங்கிய பெருமை இந்த புலிப்பாணிக்கு உண்டு. சில நாட்கள்லேயே போகர் இறந்து போயிடுறாரு. அங்கேயே அவரை சமாதி செஞ்சு அந்த சமாதிக்கு பூஜை செய்யும் பணியையும் இவர் புலிப்பாணி சித்தர் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. சமாதிக்கு பூஜை செய்கிறவங்க முருகனுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதற்கு இந்த புலிப்பாணி சித்தர், எனக்கு குரு போகர் சித்தர், அவரோட சமாதியை பூஜிக்கிறதா நான் பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவருடைய சமாதியை வழிபாடு செய்கிறார். தன்னுடைய வாழ்நாள்லேயே பலரை மூலிகை வைத்தியம் மூலம் காப்பாற்றிய பெருமை இவருக்கு இருக்குது. நோய் உள்ளவங்க புலிப்பாணி சித்தரை மனசால நினச்சி வணங்கினாலே அவங்க நோய் தீரும் அப்படின்றது ஐதீகமாக இருக்குது. தன்னுடைய குரு போகரை போலவே பழனியிலேயே சமாதி ஆகிவிட்டதாக சொல்கிறாங்க.
புலிப்பாணியோட சமாதி இன்றைக்கும் பழனி மலையோட வடகிழக்கு திசையில் அருகில் வைகாவூர்ன்ற இடத்துல இருக்குது. இன்றைக்கும் பழனியில் அருவமாய் புலிப்பாணி சித்தர் உழவுறதா சொல்கிறாங்க. பழனி பொதுவாக சித்தர்கள் வாழ்ந்த பெருமை கொண்ட ஒரு ஸ்தலம்னு சொல்லலாம். அதனால் செவ்வாய் தோஷத்தை போக்கும். அது நிலத்தகராறு, நோய் பிரச்சனைகள், சொத்து தகராறு, திருமண தடை இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுல இந்த சித்தர் சமாதிகள் ஒரு சிறந்த வழிபாட்டு தலமாகும். புலிப்பாணி பல நூல்களை எழுதியிருக்காரு. குறிப்பாக ஜோதிட ஆய்வுகளுக்கு அவரது நூல்கள் பெரும் பங்கு வகிக்கின்றது. சித்த மருத்துவம், வானியல் சாஸ்திரம், பூஜை முறைகள், சூத்திர விதிகள் இது எல்லாமே அவர் எழுதின புத்தகத்தில் இருக்குது. குறிப்பாக இவரோட புலிப்பாணி ஜோதிட சாஸ்திர நூலில் புலிப்பாணி ஜோதிடம் 300 அப்படின்றது மிகவும் சிறப்பு பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு நூலாகும். இதில் இருக்கிற பாடல்கள் மூலமாக ஒருத்தரோட வாழ்க்கையில் நடக்கும் நடக்கப் போகும் செயல்கள் எல்லாமே நம்ம துல்லியமாக தெரிஞ்சிக்க முடியும். அவர் ஜோதிடத்தில் சொல்லாத சூட்சுமங்கள் ஒன்றும் இல்லை, அந்தளவு அருமையாக கணக்கிட்டு சொல்லியிருக்கின்றார். அவர் எழுதிய புலிப்பாணி ஜோதிடத்தில் வானில் இருக்கிற கிரக மண்டலத்தில் நீள்வட்ட பாதையில் சூரியனை மையமாக வச்சு கிரகங்கள் சுற்றி வரக்கூடிய பாதை, 27 நட்சத்திர விவரங்கள், நட்சத்திரங்களின் பாதைகளை 12 ராசியாக பிரிக்கிறது, கிரகங்களின் நிலை, நட்சத்திர அமைப்பு, ஆரூடம் இது எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கார். ஒரு மனிதன் பிறக்கும்போது வானில் உள்ள கிரக மண்டலங்களின் அமைப்பு மற்றும் கிரகங்களின் நிலை ஞான திருஷ்டியின் மூலம் கணக்கீடாக கணிக்கும் முறைகள், நட்சத்திர அமைப்பு இது எல்லாத்தையுமே அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது புலிப்பாணி ஜோதிடம். இந்த ஜோதிட நூலில் மொத்தம் 309 பாடல்கள் தெளிவான பொருளோட கரைச்சி குடிக்கிறவங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த ஒரு ஜாதகரோட பலன்களையுமே துல்லியமாக சொல்ல முடியுமா. பழனி செல்லும் போதெல்லாம் புலிப்பாணி சித்தர் ஜீவ சமாதியை தரிசித்து பாருங்கள். இவரோட ஜீவ சமாதியில் தொட்டிச்சி அம்மன் சன்னதி இருக்கின்றது. இந்த தொட்டிச்சி அம்மன் உருவச்சிலை பழனி தண்டாயுதபாணியை போன்ற உருவ அமைப்புடன் புலிப்பாணியால் வடிக்கப்பெற்றதுன்னு அங்கே இருக்கிற பூஜகர்கள் தெரிவிக்கிறாங்க. புலிப்பாணி சித்தர் ஜீவ சமாதியில் அவரிடம் மனமுருகி வேண்டுபவர்களுக்கு வேண்டியதை அப்படியே அருள் புரிவதாக பெரும் நம்பிக்கை மக்களிடையே இருக்கின்றது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.